ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய்ஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து பேலஸ்க்கு திரும்பி வந்திருப்பான் இல்லையா, அதை பார்த்து ஹீரோயினும் எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ தான் அந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தான்னு நினச்சா செக்ரட்டரி தானே வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு ஹீரோயினுக்கு தெரியும். ஸோ இதனால கோவமாக அவளுடைய ரூமுக்கு போய் ஹீரோ மேலே உள்ள கோவத்தை அவள் ரெடி பண்ணி வச்சிருந்த பொம்மை மேலே காட்டுறா. ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் ஒரு குதிரையை எடுத்துட்டு அதில் ரைட் போகலான்னு பிளான் பண்ணி கிளம்ப அந்த டைமில் பார்த்து சர்வெண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட, நீங்கள் தனியாலாம் போகாதீங்க, உங்களுக்கு குதிரையை தனியாக ரைட் பண்ண தெரியாது, உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அந்த சர்வெண்ட் இன்னைக்கு வரல, அதனால நீங்க போக வேண்டாம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தான் எது சொன்னாலுமே கேட்க மாட்டாளே. நீங்க பயப்படாதீங்க, எனக்கு ஒண்ணுமே ஆகாது, அது என்ன அவ்வளோ கஷ்டமா, குதிரை மேலே ஏறி உட்காரணும், அதுக்கிட்ட போகணும் சொன்னா அது போக போகுது, அவ்வளோ தானே, ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னதும் அதை கேட்ட இவர் வந்து ரொம்ப பயந்து போய்ட்டுறாரு. இளவரசி வேண்டாம் வேண்டான்னு கெஞ்சுறாங்க. ஆனா ஹீரோயின் கேட்காம ரொம்பவே தைரியமா குதிரை மேலே ஏறி உட்காந்து போன்னு சொல்ல குதிரையை பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடா போகுது. உடனே இவ பயந்து போய்ட்றா. உடனே பயந்துக்கிட்டே நில்லு நில்லுன்னு கத்துறா. ஆனா குதிரை நிக்குமா என்ன, நிக்காம போக. ஸோ பயந்து கத்துறதை பார்த்துட்டு சர்வெண்ட் வந்து ஹீரோயினுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு பயந்து பின்னாடி ஓடுறாங்க. அந்த டைம்ல பார்த்து ஹீரோடைய அக்கா, அதாவது ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேலஸ்க்கு வராங்க. இவங்க வந்து பேலஸ் ரூல்ஸ் படி நடந்துக்கவே மாட்டாங்க. எப்பாவது எங்கேயாவது படிச்ச இடத்துக்கு போய் கஷ்டப்படுற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்பவே ஜாலியா இருப்பாங்க. எப்போவாவது தான் இந்த மாதிரி பேலஸ்க்கே வருவாங்க. ஏன்னா பேலஸ் ரூல்ஸ் படி நடக்க சுத்தமா பிடிக்காது. அதனால பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு பேலஸ்க்கு வந்திருக்காங்க போல. அதனால பேலஸை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்க அந்த டைம்ல பார்த்து நம்ம ஹீரோயின் ஸ்பீடா குதிரையில, அதுவும் இந்த சிஸ்டரா இடிக்கிற மாதிரி போறா. அதை பார்த்து இவங்க பயந்து கீழே விழுந்துடுறாங்க. ஸோ குதிரை நின்றுது. உடனே ஹீரோயின் பயந்து போய் குதிரையில இருந்து இறங்கி வந்து, உங்களுக்கு எந்த அடியும் படலை தானே அப்படின்னு கேட்டதுமே, ஆனா சிஸ்டர் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. ஆனா இவ வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, நீங்க இந்த பேலஸ்ல தான் வேலை பாக்குறீங்களா என்ன அப்படின்னு கேட்டதுமே அவங்க வந்து சிரிச்சிட. அந்த டைம்ல பார்த்து அந்த செக்ரட்டரி வந்து சிஸ்டரை பார்த்து, பிரின்சஸ் நீங்க வந்துட்டீங்களா, உங்களை பார்த்தது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு ஹக் பண்ணி சிரிக்க. இதை பார்த்து ஹீரோயின், என்ன இவர் வந்து இவங்களை பிரின்சஸ்னு சொல்றாங்க, அப்ப இவங்க தான் ஹீரோடைய சிஸ்டரா, இவங்க கிட்டே நான் ஸ்டார்டிங்லேயே முட்டிக்கிட்டேன் அப்படின்னு பயப்பட. ஆனால் இந்த சிஸ்டரை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை வாங்கின சர்வெண்ட்டும், நாங்கள் உங்களை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக பேச, இப்படி அவங்க பேசுறதுல நம்ம ஹீரோயினை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதை பார்த்து ஹீரோயின், என்னடா இது என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, இந்த சிஸ்டர் வந்த உடனே எல்லாருமே என்ன மறந்து அவங்க கிட்ட தான் பேசுறாங்க, நம்மள ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டாங்க, அந்த சிஸ்டராவது நம்ம கிட்ட பேசுறாங்களான்னு பாரு, ஆனால் அவங்களும் ஹீரோ மாதிரி தான் போல, நம்ம கிட்டலாம் பேச மாட்டாங்க போல அப்படின்னு ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல ஹீரோ சிஸ்டர் வந்து தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷமா அவங்கள ஹக் பண்ணி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க அப்படின்னு அவங்களுடைய பாசத்தை பரிமாற, அதை பார்த்த ஹீரோயின், அட பாவி, என்னுடைய ஹஸ்பண்டும் என்ன கண்டுக்க மாட்டானே அப்படின்னு கோவமா ஹீரோ திட்டிக்கிட்டே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஹீரோ சிஸ்டர் ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்க. அப்போ சிஸ்டர் ஹீரோவுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு மாஸ்க் வந்து கிஃப்டா கொடுக்க, அதை வாங்கி ஹீரோ போட்டுக்கிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சந்தோஷமா சொல்ல, இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் கோவத்துல பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு சிஸ்டர் வந்து ஹீரோ கிட்ட, உன்னுடைய மேரேஜ் ஸ்டோரியை நான் கேள்விப்பட்டேன், இதுதான் உன்னுடைய ஒய்ஃபா அப்படின்னு கேட்டதுமே உடனே ஹீரோவும் ஆமான்னு சொல்ல, உடனே சிஸ்டரும் நம்ம ஹீரோயினை பார்த்து, உனக்கு இந்த பேலஸ்ல இருக்க போர் அடிக்கும்ல அப்படின்னு கேட்டதுமே, ஆமான்ற மாதிரி உண்மையும் சொல்ல முடியாம, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நல்லா தான் இருக்குன்ற மாதிரி ஓகே சொல்றா. அந்த டைம்ல பார்த்து சர்வெண்ட் வந்து பாட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஸோ ஹீரோவும் சிஸ்டரும் சரி வா பாட்டியை போய் பார்க்கலான்ற மாதிரி போறாங்க. ஆனா அப்பவும் ஹீரோயினை கூப்பிடாம ரெண்டு பேரும் போக, இதை பார்த்து வா அட பாவீங்களா இப்பவுமா என்ன கூப்பிடாம போவீங்க அப்படின்னு ஏக்கமா பாக்குறா. ஆனா ஹீரோ இப்படி ஒரு நாளும் சந்தோஷமா சிரிச்சு பார்த்தது கிடையாது போல, ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துக்கிறான்ற மாதிரி நினைச்சுக்கிறா. அடுத்தது இந்த பாட்டி சிஸ்டரை பார்த்து, நீ ரொம்பவே மாறிட்ட, உன்னுடைய ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா என்னுடைய ஹேரை பார்த்தியா ரொம்பவே அதிகமா இருக்குது, அதனால எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, அப்ப அதை கட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்ல பாட்டியும் சிரிக்கிறாங்க. உடனே சிஸ்டர் வந்துட்டு, நான் போன இடத்துல நிறைய குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம மோசமான நிலையில இருக்கிறாங்க, அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு அவ எந்த இடத்துக்குலாம் போனாலும் அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைம்ல பார்த்து ஹீரோடைய அம்மா வராங்க. அவங்களும் சிஸ்டரை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் அம்மான்னு சொல்லி பாசமா போய் ஹக் பண்ண போக, ஆனா எல்லா அம்மா மாதிரி தான் ஹீரோடைய அம்மாவும் சிஸ்டர் வந்து பாய் மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு, இது என்ன ஹேர் கட், என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு கோவமா திட்டினதும், ஆரம்பிச்சிட்டிங்களா கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு ஹக் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அம்மா அப்படியே ஹீரோ பாக்குறாங்க. ஏன்னா அம்மா ஹீரோ கிட்ட, நீ என்ன ராணின்னு தான் கூப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஆனா இப்போ சிஸ்டர் வந்து அம்மான்னு கூப்பிடும்போது எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிறத பார்த்த ஹீரோக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாகி அவனுடைய சிஸ்டர் வாங்கிட்டு வந்த மாஸ்கை ஃபேஸ்ல போட்டுட்டு அவன் ஃபீலிங்ஸை மறைக்கிறான். ஆனால் அம்மா சிஸ்டர் கிட்ட எதுவுமே சொல்லாம சந்தோஷமா ஹக் பண்ணி பேசுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கசினோடைய அம்மா காமிச்சா, ஹீரோடைய அப்பா, ரிப்போர்ட்டர், அதுக்கப்புறம் அந்த கசினோடைய அம்மாவுடைய ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு சொல்றான், நம்ம எல்லாரும் ஸ்கூல் படிக்கும் போது எவ்வளவு க்ளோஸா இருந்தோம், அதுக்கப்புறம் நீ இந்த நாட்டு ராணியா மாறிட்ட அப்படின்னதும் அதை கேட்டா கசினோடைய அம்மா, ஆமா ஆனா நான் இப்போ ராணி கிடையாதுன்னதும் ஹீரோடைய அப்பா இருந்துகிட்டு, இல்ல நீ இப்போது இந்த நாட்டு ராணி தான், அது என்னைக்குமே மாறாதுன்னும் போது, அப்படியா அப்ப என்னுடைய மகன் இந்த நாட்டு ராஜாவை மாத்துங்க அப்படின்னதும், நான் தான் ஆல்ரெடி சொன்னல அது என்னால முடியாது அப்படின்னு இந்த அப்பா சொல்றாரு. அதை கேட்டு ரொம்ப
ரொம்பவே கவலையாக கசினோடைய அம்மா வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ரிப்போர்ட்டர் எல்லாத்தையுமே கேட்டுட்டு கசினோடைய அம்மா கிட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேரும் தாய்லாண்டில் சுற்றிட்டு இருந்தது, அதுவும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோக்கு கிஸ் பண்ணது, அது எல்லாத்தையுமே இவன் தான் ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருந்திருப்பான் போல. அதனால அந்த நாட்டில் உள்ள ரிப்போர்ட்டர் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்து வந்திருப்பான். அதை வந்து கசினோடைய அம்மா கிட்ட காமிக்க அதை பார்த்துட்டு கசினோடைய அம்மா நமக்கு நல்ல சாய்ஸ் கிடைச்சிருக்குது, இந்த ஃபோட்டோ வச்சு நம்ம எப்படியாவது நம்மளுடைய மகனை இந்த நாட்டு ராஜாவை மாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ரூமில் வந்து புக் படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோடைய ரூமுக்கு வந்து என் ரூம் ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தும்ம அதை பார்த்து ஹீரோ என்னுடைய பெட்டில் வந்து படு, உனக்கு குளிர் கம்மியாயிடும் அப்படின்னதும் ஐயோ நான் எப்படிங்க உங்ககிட்ட வந்து ஒரே பெட்டில் படுப்பேன் அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்ல, ஆமாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் உங்கள் வீட்டில் ஒரே பெட்டில் தானே தூங்கணும், அப்போ அது தப்பாக கிடையாதா, அப்போ இதுவும் தப்பு கிடையாது, உனக்கு உடம்பு சரியில்லை தானே, ஸோ வா இங்கே வந்து படு அப்படின்னதும் அதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஆனால் வெளியில் காட்டிக்காம மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே சைலண்டாக ஹீரோடைய பெட்டுக்கு வந்து படுத்துட்டு குளிருக்கு எதமா பொறு எடுத்து நல்லா இழுத்தி போத்திக்கிட்டு, எனக்கு ஒரு சந்தேகம், உண்மையாகவே நீங்கள் என்னை பிடிச்சி தான் மேரேஜ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுமே, இல்லை என்னுடைய தாத்தா கிட்ட ப்ராமிஸ் பண்ணதுனால தான் உன்னை மேரேஜ் பண்ணேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்ல, அப்போ என்னை பிடிச்சி நீங்கள் மேரேஜ் பண்ணல தானே அப்படின்னு அப்படியே தூங்கிட்டா. இங்கே நம்ம ஹீரோ கோவமா நான் பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீ கேட்ட கொஸ்டினால எனக்கு மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, எனக்கு படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு திட்டிக்கிட்டே ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவன் பாட்டுக்கு கொஸ்டின் கேட்டுட்டு நல்லா தூங்கிட்டா, நான் தனியாக புலம்பிட்டு இருக்கணுமா அப்படின்னு கோவமாக பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் அழகாக படுத்து தூங்குறத பார்த்துட்டு இவ இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு லவ்வோட பார்த்து ரசித்து ஹீரோயின் கிட்ட வந்து தலையெல்லாம் தடவி விடுறான். அப்போ ஹீரோயினும் தூங்கிக்கிட்டே ஹீரோ மேலே சாய அதை பார்த்துட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ரொம்பவே சந்தோஷமா ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண போகிறான். அப்போ பார்த்து சரவண்ட் வந்து ராணி வராங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுறாரு. இந்த நேரத்தில் என்னுடைய அம்மா வருவாங்க அப்படின்னு கோவமாக ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணாமல் அம்மாவை பார்க்குறான். ஸோ அம்மா வந்து கோவமாக ரூமுக்கு வந்து ஹீரோவை பார்த்து மறைக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோ கவனிக்கிறான் ஹீரோயின் பக்கத்தில் படுத்து இருக்கிறதுனால தான் அம்மா மறைக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயந்து போய் ஹீரோயினை எந்திரி அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு தட்டி எழுப்புறான். உடனே ஹீரோயின் பயந்து போய் எந்திரிச்சு ராணியை பார்த்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, இவன் எதுக்கு இந்த ரூமில் இருக்கிறா, வெளியில் போ அப்படின்னு திட்ட. அது கேட்ட ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அவளை நீங்கள் எப்படி வெளியில் போன்னு சொல்லலாம், இது எங்கள் ப்ரைவசி பிளேஸ், இங்கே நீங்கள் வந்தது தான் தப்பு, இவளை இதுலேருந்து வெளியில் போன்னு சொல்கிறீங்களே அப்படின்னதும் அதை பார்த்துட்டு ஹீரோயின் இவங்க ஏன் அம்மா கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறாங்க, நம்ம மேலே உள்ள பாசத்தினால தான் இப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு புரியாமல் ஷாக்கிங்கில் பார்க்க, உடனே அம்மாவும் ஹீரோ இவ்வளோ கோவமாக எதிர்த்து பேசினதை பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னுடைய அம்மா கிட்ட இப்படி பேசுவ, இது என்ன புது பழக்கம் அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ இதை பார்த்து ஹீரோயினும் பயந்துடுறா. உடனே இந்த அம்மா ஹீரோயினை பார்த்து நீ இப்போ உன்னுடைய ரூமுக்கு போ அப்படின்னதும் ஹீரோயினும் பயந்துக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு அவளுடைய ரூமுக்கு ஓடிடுறா. அதுக்கப்புறம் கோவமா இந்த நியூஸ் பேப்பர்லாம் ஆர்டிகல்ஸ் பாரு அப்படின்னு டேபிளில் போடுறாங்க. அதை பார்த்தா ஹீரோவா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேரும் தாய்லாண்டில் சுற்றிட்டு இருந்ததா நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பாங்க. இதை பார்த்து இவன் ஷாக் ஆகுறான். உடனே அம்மா வந்து கோவமா இந்த ஃபோட்டோவில் உள்ளது உண்மையா, நீ எதுக்கு தாய்லாந்து போன, ராஜாவான ஸ்டடீஸ் பண்ண தானே, ஆனால் நீ என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற, அந்த பொண்ணு கூட ஜாலியாக தாய்லாண்டில் ஊர் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிற, உனக்கு அறிவே இல்லையா, உன்னை சுற்றி எப்போதுமே ரிப்போர்ட்டர் இருப்பாங்க, நீ ஒரு இளவரசன், இப்படி தான் ரோட்டில் சுற்றுவியா, ரிப்போர்ட்டருக்கு ஏதாவது ஹாட் நியூஸ் கிடச்சிதானே நம்மளை சுற்றி வருவாங்க, இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடச்சிருச்சு, ரொம்பவே சந்தோஷமா, நீ பண்ண காரியத்தினால அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, நாளைக்கு பேலன்ஸ்க்கு வா அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்ட ஹீரோ ஏன் இந்த ரிப்போர்ட்டர் இப்படி பண்ணுறாங்க, இவங்களுக்கு வேற வேலையே கிடையாதா அப்படின்னு ரொம்பவே அப்செட் ஆகுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவளுடைய ரூம்ல இருந்து மாமியார் போகிறத பார்த்துட்டு நல்ல வேலை மாமியார் போயிட்டாங்க, நம்ம ஹீரோடைய ரூமில் போய் படுக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா போக, அங்கே ஹீரோ அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு ஏன் அம்மா இவ்வளோ கோவமாக போகிறாங்கன்னு கேட்டதுமே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான். ஏன்னா இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான் இல்லையா. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகி இது எல்லாத்துக்கும் டைம் இருக்குது, ஆனால் என்கிட்ட ஃபோனில் பேச உங்களுக்கு டைம் இல்லைல்ல அப்படின்னு கோவமாக அழுதுகிட்டே கேட்க, உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குல்ல, நீ போய் ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னதும் அதை கேட்டும் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே, நான் இந்த இடத்துல உங்கள் ஞாபகமாக தூங்காமல் சாப்பிடாம உங்களே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், அதனால எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ரொம்பவே ஜாலியாக தாய்லாண்டில் சுற்றிட்டு வந்திருக்கீங்க, இப்போ வர என் மேலே உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைல்ல, நான் தான் லூசு மாதிரி உங்களே நினச்சிட்டு இருந்திருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஸ்டூப்பிடாக இருந்திருக்கிறேன், இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு கோவமாக திட்டிட்டு கிளம்புறாங்க. உடனே நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி நில்லு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த ரிப்போர்ட்டர் இப்படி தான் எழுதுவாங்க, இதெல்லாம் நீ பெருசாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சமாதானப்படுத்துகிறான். ஆனால் ஹீரோயின் கையை தட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே உங்களை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு கோவமாக அழுதுகிட்டே ரூமுக்கு போகிறாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோவும் நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். அடுத்த நாள் ஸ்கூலை காட்டுறாங்க. அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த நியூஸ் பேப்பரில் நம்ம ஹீரோவும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோடைய ஃபோட்டோவையும் பார்த்துட்டு இந்த பொண்ணு ஏன் இளவரசர் கூட சுற்றுறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஸ்கூலுக்கு வர அவள் முன்னாடியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தப்பாக பேசுகிறாங்க. அதை கேட்டு ரொம்பவே கவலையாக எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரா. அவளை பார்த்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இவள் பாவம் இளவரசன் இவளை இப்படி ஏமாத்திட்டான் அப்படின்னு ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக பேச, அதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் எதுவுமே பேசாமல் ரொம்பவே கவலையாக கிளாஸுக்கு போகிறாங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் கிட்ட நீ ஓகே தானே அப்படின்னு கேட்டதுமே சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்கிறாங்க. நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ அதை வெளியில் காட்டாமல் இருக்கிற, நீ போய் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேளு எதுக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் கூட ஊர் சுற்றினேன்னு அப்படின்னு சொல்ல, உடனே
ஹீரோயின் வந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எதர்ச்சியா தாய்லாந்து போயிருந்திருப்பாங்க, அப்போ 2 பேரும் மீட் பண்ணி பேசியிருக்கலாம் அப்படின்னதும் இங்க பாரு நீ அவளெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு இவங்க திட்டாங்க. சரி ஓகே அவகிட்ட கேட்கணும் அவ்வளோதானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி நீங்க எதுக்கு தாய்லாந்து போனீங்க அப்படின்னு கேட்டதுமே நான் சும்மா ட்ரிப்புக்கு தான் தாய்லாந்து போனேன், அப்போ தான் நான் உன்னுடைய ஹஸ்பண்டை பார்த்தேன், அதான் 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போனோம் அப்படின்னு போய் சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணா, ஆனால் நான் தான் அவனை வேண்டான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் தான் அவன் உன்னை மேரேஜ் பண்ணா, அப்படி பார்த்தா நான் தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்ல ஸோ இவங்க பேசுறது பெரிய சண்டே வரப்போகுதுன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே போய் இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதில் கசின் அதுக்கப்புறம் ஹீரோயினோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சும்மா இல்லாமல் அவள் எப்படி உன்னுடைய ஹஸ்பண்ட் கூட என்ஜாய் பண்ணலாம், அவளை அடி அப்படின்னு கோவமா கத்த அதை கேட்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என் மேலே பாசமாக இருக்கிறாங்க, அதனால தான் அவங்ககிட்ட இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இல்லையா, அந்த டென்ஷன்லாம் அவளுக்கு மயக்கமே வந்துடுது. அப்படியே மயங்கி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மேலேயே விழுந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு பயந்து போய் கசின் ஹீரோயினோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னாச்சுன்னு எழுப்புறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கவே மாட்டான். அந்த டைமில் நம்ம ஹீரோ அங்கே வந்து கேஷுவலாக ஹீரோயினை தூக்கிட்டு போகிறான். அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் இவன் ஏன் இப்படி மாறிட்டான்ற மாதிரி பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் கசினும் இவங்க 2 பேருக்கும் செட் ஆகாது. ஆனால் இப்போ அவனே ரொம்ப பாசமாக தூக்கிட்டு போகிறானே அப்படின்னு புரியாமல் பார்க்குறான். அடுத்தது நம்ம ஹீரோயினை பேலஸ்க்கு தூக்கிட்டு வந்து ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறான். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் ஹீரோயின் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க அடுத்த நாள் ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த கசின் வந்து ஒரு செடியை வாங்கிட்டு ஹீரோயின் ரூமுக்கு வரான். அங்கே ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அம்மா அம்மானு புலம்பிக்கிட்டே ரொம்பவே கவலையாக இருக்கிறாங்க. ஸோ இதை கசின் பார்த்துட்டு இருக்க உடனே ஹீரோயின் கசினை பார்த்துட்டு நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்டதுமே கசினும் சிரிச்சுக்கிட்டே இப்போ தான் வந்தேன், நீ எப்படி இருக்க பரவாயில்லையா அப்படின்னு கேட்டதுமே நான் நல்லா தான் இருக்கிறேன், நீ வெளியில் வெயிட் பண்ணி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு போக அடுத்தது 2 பேரும் லிவிங் ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரூம் வந்து ஹீரோயினை பார்க்க போகிறான். ஆனால் அங்கே ஹீரோயின் இல்லை. அதை பார்த்துட்டு எங்கே போயிருப்பா அப்படின்னு கோவமா லிவிங் ரூமில் வந்து பார்த்தா கசினும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இவகிட்ட நான் ஆல்ரெடி அவங்ககிட்ட பேசாதன்னு சொல்லியிருக்கிறேன், ஆனால் இவ கேட்காம பேசிட்டு இருக்கிறாளே அப்படின்னு ரொம்பவே பொசசிவ் ஆகி ஹீரோயின் கிட்ட உனக்கு உடம்பு சரியில்லைல்ல அதனால இப்படி வெளியில் நிற்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னதும் இப்போ மட்டும் ஏன் என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி காட்டுறீங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேட்டதுமே உடனே ஹீரோவும் நீ ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம ரொம்பவே வெயிட் லாஸ் ஆகிட்டேன், அதனால நீ போய் ரெஸ்ட் எடு ஒழுங்கா அப்படின்னு ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள போக சொல்லிட்டு டாக்டர் ரூமை லாக் பண்ணிட்டு கோவமா கசின் கிட்ட அவளுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அவளை எதுக்கு நீ வெளியில கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்டதுமே அதுவா அவளை நான் ரூம்ல தான் போய் பார்க்க போனேன், ஆனா அவள் அம்மா அம்மான்னு புலம்பிட்டு இருந்தா, அதான் அவளுடைய அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றான்னு அவளை வெளியில கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருந்தேன், இப்போ அதனால அவள் ரிலாக்ஸ் ஆகிட்டா அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ இனிமேல் நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு கோவமா சொல்லிட்டு உள்ள போறான். ஸோ கசினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்காம டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வர சத்தம் கேட்டு பயந்து போய் ரூமுக்கு ஓட அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாளும் நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கூடவே ஹீரோ இருந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அப்போ ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு பார்க்க வராங்க. ஸோ பேரண்ட்ஸை பார்த்த சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு அம்மா அப்பான்னு ஹக் பண்ண இங்க பாரு நீ ரொம்பவே வீக்கா இருக்கிற, நல்லா சாப்பிட மாட்டியா அப்படின்னு பாசமா கேட்குறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து நியூஸை பார்த்ததுனால ஹீரோ மேல கோவமா இருக்காங்க போல. என்னடா அது நம்மளை கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்னு அவனே அவங்க கிட்ட நீங்க பேசுங்க நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். உடனே பேரண்ட்ஸும் ஹீரோயின் கிட்ட நல்ல வேலை இளவரசன் போயிட்டாங்க, உனக்காக தான் இந்த டிஷ்ஷஸ் வந்து பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னு ஹீரோயினுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் கொடுக்க அதை பார்த்து அவளுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. உடனே ஒரு சாப்பாடு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க. அதை பார்த்த இவங்களும் இவன் இங்க நல்லா சாப்பிடாம தான் இப்படி வீக் ஆயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட போய் தனியா நாங்க என்னுடைய பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம், உடம்பு சரியான உடனே அவளை பேலஸ்க்கு அனுப்புறோம் அப்படின்னதும் இல்ல அவ இங்கேயே இருக்கட்டும் நான் நல்லா பாத்துக்கிறேன், அவளுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னதும் உடனே பேரண்ட்ஸ் இருந்துக்கிட்டு நான் வேணா குயின் கிட்ட கேட்டு கூட்டிட்டு போகட்டுமா அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. அவள் என்னுடைய ஒய்ஃப், நான் தான் அனுப்பணுமா இல்லையான்ற மாதிரி டிசிஷன் எடுக்கணும், எனக்கு இப்போ அனுப்ப இஷ்டம் இல்லை அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லிவிட்டேன். ஸோ பேரண்ட்ஸும் சாக்காகி சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே ஹீரோனும் கேட்டிருந்திருப்பாங்க. ஹீரோ கிட்ட கோவமா பில்லோ எடுத்து ஹீரோ மேலே தூக்கி வச்சுட்டு நீ ஏன் இப்படி பண்ணுற, நான் ஆசையாக என்னுடைய பேரண்ட்ஸ் கூட போகலான்னு பார்த்தேன், ஆனால் என்னுடைய சந்தோஷத்தை கெடுத்துட்டேன், உன்னுடைய பெர்மிஷன் இருந்தால் தான் நான் போகணுமா, நீ மட்டும் உன்னுடைய இஷ்டத்துக்கு பண்ணுவேன், ஆனால் நான் மட்டும் நீ சொல்கிறத கேட்கணுமா அப்படின்னு திட்டினதான் அதை கேட்ட ஹீரோ நீ உடம்பு சரியாகிற வரை இந்த பேலஸில் தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஸோ அதை கேட்ட ஹீரோயினும் இவனுக்கு நான் சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது போல அப்படின்னு கோவமா திட்டுறாங்க. உடனே ஹீரோ ரொம்பவே கவலையா ரூம் வெளியில போய் நான் உன்னோட வீட்டுக்கு அனுப்புனா நீ திரும்பி வர மாட்டேன்னு பயந்து தான் இப்படி பண்றேன், எனக்கு ஒன்று பிரிஞ்சு இருக்க முடியாது அதனால தான் இப்படி பண்றேன்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்றான். இப்படி இருக்க அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் உடம்பு சரியாக்கி அவளுடைய அம்மா கிட்ட ஃபோனில் பேசுறாங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன், என்ன நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். அதை ஹீரோ கேட்டுட்டு ஹீரோயின் கூட உட்காந்து உன்னை இப்போ நான் உன்னுடைய வீட்டுக்கு நான் ஒரு ஹஸ்பண்டா அனுப்பலாம், ஆனா நான் இப்போ ஒரு இளவரசன் அதனால நான் இப்போ அனுப்ப முடியாது, அப்படி அனுப்புனா ஒரு இளவரசன் அவனுடைய ஒய்ஃபை கூட நல்லா பார்த்துக்க முடியாதான்ற மாதிரி எல்லாருமே என்ன தப்பா பேசுவாங்க. ஆனா இதெல்லாம் இன்னும் ஒரு 3 வருஷம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நான் இந்த இளவரசன் பதவியை வேண்டான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு தான். அதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகி ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு
கேட்குறான். அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ அடுத்த பார்ட்டில் என்ன ஆகுதுன்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.